ஹலோ குட்டீஸ். நான் இன்னைக்கு வந்து ஒரு காட்டன் saree கொடுத்துருக்கேன். காட்டன் சாரீஸ்லாம் வந்து ரொம்ப நான் ஃபேமஸ் ஆனது என்னுடைய ஃபஸ்ட் படம் கடலோர கவிதைகளில் தான். இது வந்து என்னுடைய அம்மா சாரியா என்னுடைய சிஸ்டர் சாரியா தெரியாது, கொடுத்தாங்க. இந்த ப்ளவுஸ் மேட்சிங்காக இருந்துச்சு, நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். ப்ளவுஸ் எங்கிட்ட இருந்தது, இந்த சாரி எனக்கு கொடுத்தாங்க, நான் வச்சுக்கிட்டேன் ஞாபகமாக. இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்காக போயிட்டுருக்கேன். அதாவது இத்தனை வருஷம் கழித்து கடலோர கவிதைகள் வந்து ஒரு ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. அது வந்து ஐ வாண்ட் டு தேங்க் வெற்றிமாறன் சார், டைரக்டர் வெற்றிமாறன் சார். அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறாரு, யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஒரு 35-40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன், ஃபோட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் ப்ளே, ஃபுல்லாக சினிமா பற்றி உள்ள எல்லா இதுவும் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் உள்ள ஒரு நார்மலாக சினிமாவுக்கு வந்து அந்த ஆசையில் அதை படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ரொம்ப பெரிய விஷயம் அது. சினிமாவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களும் வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து, வேல்ஸ் யூனிவர்சிட்டி இப்போ 2 வருஷமாக கொலாப் பண்ணியிருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் தொடங்கியிருக்காரு. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சினிமாவை பற்றி, டைரக்ஷன் பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலோர கவிதைகள் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை இன்வைட் பண்ணாங்க. உடனே நான் போய் அந்த படத்தை இன்னொரு தடவை உட்காந்து பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். வெற்றிமாறன் சார் இதே வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் எப்போதுமே கேட்பேன், அவருடைய ஒரு படத்தில் வந்து பானுப்பிரியாவும் முரளி சாரும் ஆக்ட் பண்ணாங்க. அதில் வந்து நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன்னு சொல்லி என்னை பார்த்துட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு போயிடுச்சு. ஸோ எனக்கு அது பெரிய மிஸ்ஸிங் லைஃப்பில், அந்த ஒரு படம் செய்ய முடியலையேன்னு சொல்லி. அந்த கேரக்டர் வந்து பானுப்பிரியா மேடம் பண்ணாங்க. பட் வெற்றிமாறன் சார் இஸ் த கிரேட் டைரக்டர். ஸோ அவர் கூப்பிட்டுட்டு நான் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா எப்படி? ஸோ வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் இவங்களும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு சினிமாவை பற்றி நிறையா அவங்க யூனிவர்சிட்டியில் யூஜி பிஜி சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து அதே மாதிரி டீச்சர் கெட்டப்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். என்னுடைய ஃபஸ்ட் படத்தில் நான் இப்படி தான் இருப்பேன், ஒரு ஜெனிஃபர் டீச்சராக. அந்த படத்தினால தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு குட்டீஸ் உங்கள் எல்லாத்தையும் பேசி. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினும் இருந்தது, ஃபீவர் இருந்தது, நிறையா ஃபேமிலி மீட்டிங்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் என்னுடைய ஷார்ட்ஸ்லாம் உங்களை மீட் பண்ண முடியல. பட் வெரி சூன் உங்களை நிறையா பார்க்குவேன். பட் அப் டு ஏப்ரல் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நிறையா பிஸி இருக்குது. அதனால் அப்பப்போ உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அந்த ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, டாடா, பாய், லவ் யூ.